சே 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 சே, சே, சே. பொம்பளைங்களா அவங்க கொஞ்சம் கூட வெக்கம் மான மரியாதை இல்லாம அப்படியெல்லாம் திங்குறாளுங்க. யார் அப்படி திங்க சொல்லி ஆளுதா? ஒரு கல்யாணத்துக்கு வந்தா டீசெண்டா இருக்க வேணவா? சே, இவங்க மத்தியில எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வரதே பெரிய பாடாப்பா. அனிதா, யார்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க இப்பதான் வரீங்களா? வாங்க வாங்க, கல்யாணத்துக்கு நீங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குல்ல. எவ்வளவு பேர் உங்களை கேட்டாங்க தெரியுமா? எங்க சொந்த பந்தம் மொத்தம் பேர் உங்களை கேட்டாங்க, விசாரிச்சாங்க. ஓ அப்படியா? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாங்க, இப்பதான் வரேன். எங்க அம்மா எங்க? உங்க அம்மா உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. வேற எங்க போவாங்க? உங்க தங்கச்சியை பார்த்துட்டா விட்டுருவாங்களா சொல்லுங்க? அப்படியே அவங்க கூடவே போயிட்டாங்க. 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி இருந்துட்டு போறப்ப வாங்கத்த நானும் சொல்லிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஆமாங்க. ஆமா, நான் வரும்போது எது புலம்பிக்கிட்டு இருந்தியே, என்ன அது? அதுவா, பின்ன என்னங்க, நம்ம சொந்தக்கார கல்யாணத்துல நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப மோசம் தெரியுமா? சொந்தக்காரனாவே மோசம்தான். நீ என்ன அதுல கண்டுபிடிச்ச புதுசா? இல்லங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சா, பந்திக்கு போனேன்னா நானும் உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நம்ம, அதுவும் முக்கியமா அந்த பொம்பளைங்க பார்க்கணும். எம்மா என்ன தீனி திங்குறாளுங்க, என்ன பாயசம் குடு, குழம்பு குடு, ரசம் குடு, மோர் குடுன்னுட்டு அள்ளி அள்ளி திங்குறாங்க. எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்க கிடையாது. எங்கன்னா வந்து டீசெண்டா இருக்கணும் இல்லையாங்க? அப்படியா? இந்த விஷயத்துல என் பொண்டாட்டி அடிச்சுக்க ஆளே இல்ல. நீ அதுல சூப்பரமா டீசெண்டா போயிட்டு டீசெண்டா சாப்பிட்டுட்டு வருவ. எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆமா, பக்கத்துல என்ன பையி? துணி பையா? ஓ இதுவா, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தல அந்த பேக்குங்க. அதுதான் துணி பேக் தானே? துணி பேகா? சாப்பாடு பேக்குங்க. சாப்பாடு பேகா? என்ன சாப்பாடு? அட பந்தில நான் போய் உட்காந்தனா சாப்பாடு குழம்புலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. போகும்போது டிஃபன் கேரியர் கொண்டு போயிட்டேன். அதான் வரும்போது அள்ளி கட்டின்னு வந்துட்டேன். என்னடி சொல்ற? ஏதோ டீசென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது என்ன டிஃபன் கேரியர் கூடவே கொண்டு போயிட்டே சாப்பாடு கேரியரும்? ஏங்க அங்க வந்து பொம்பளைங்க திங்கறதுதான் எனக்கு பிடிக்கல. அதனால சாப்பாடு கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் போகும்போது கேரியர் எல்லாம் கொண்டு போயிட்டேன். அங்கிருந்து அவங்க கிட்ட என்னத்த கேட்டுக்கிட்டு நம்ம சொந்த பந்தம் சொல்லிட்டு நானே அள்ளி கட்டிக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு பேரு தான் உங்க ஊர்ல டீசென்ட்? ஆமா பின்ன, ஒரு விசேஷத்துக்கு போறோம், அவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு அங்க சோத்தை கொண்டு வர வேணவா? சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன புதுசா டீசென்ட்ட கண்டுபிடிச்சீங்க? நான் எப்பவுமே இப்படிதான்ப்பா. ஏண்டி பந்தில உட்காந்துக்கிட்டு கேட்டு வாங்கி தின்னுவங்க உனக்கு டீசென்ட் இல்ல? நீ வீட்ல இருந்து டிஃபன் கேரியரை கொண்டு போய் அங்கிருந்து சோத்து மூட்டையை கட்டிட்டு வந்திருக்கியே, நீ பெரிய டீசென்ட் இல்ல?